ஆமென். மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜீவவழி திருச்சபையின் சார்பிலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆமென். ஆமென். நாங்கள் வார்த்தைக்காக கலந்து சொல்லுவோம். சங்கீதம் 118 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 118:8 இந்த வசனத்தை தலையங்க வசனமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து ஆராதனை வசனைக்குள் போவோம். சங்கீதம் 118 ஒரு புறத்து சத்தமா வாசிங்குவோம். ஆமென். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். இன்றைய நாளிலும் நான் எடுத்துக்கொண்ட வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். ஆமென். எல்லாருமே கரெக்டா இருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல. இந்த வசனம் உங்களுக்கு உடனே விளங்கி இருக்குன்னு நான் நம்புறேன். என்ன, மனுஷரை நம்பின பார்க்கிலும் கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிறது மிகவும் நன்மையானது. ஆமென். மனுஷன் என்ன செய்வான்? காலத்துக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே போவான், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு போவான். அதுக்காக மேடையில் என்று பேசுகிறவரும் பரிசுத்தவான் சொல்லி நீங்க இடம் போடக்கூடாது. ஆமென். எல்லாருமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு போவான். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அங்க பாருங்கள், மனுஷன் என்ன செய்கிறான்? அங்க மனுஷன் பார்க்கிறது போல தேவன் உங்களையும் பார்ப்பதில்லை. மனுஷன் என்ன செய்வான்? இவருக்குள்ள வசதியை பார்ப்பான், இவன் ஏழையா இருக்கிறான் என்று பார்ப்பான், எல்லாரும் இவர் செய்கிற காரியங்களை குறித்து பார்ப்பான். ஒவ்வொருவரும் இப்ப உதாரணத்துக்கு சுபேஸ்வரன் நான் எடுத்து பார்த்தா அவர் சொல்லுவோம், இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அப்படி இல்லாமல் எல்லா நேரத்திலையும் உதவி செய்யறேன். என்ன, இருதயத்திலிருந்து உதவி செய்கிறேன். அப்ப எல்லா மனுஷர்களும், உலகத்தில் வாழ்ற எல்லா மனுஷர்களும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகளை பார்ப்பார்கள். இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் உதவி செய்வேன், இவன் என்ன கண்டுகொள்ளலையா நான் கண்டுகொள்ள மாட்டேன். ஆனால் தேவன் அப்படி அல்ல. உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவன் அப்படி அல்ல. அவர் ஒவ்வொருவருடைய இருதயங்களை பார்க்கிறவராயிருக்கிறார். ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்? உங்களுடைய முகத்தை பார்த்து என்ன செய்வான்? முடிவெடுத்துருவான். ஆமென். நாம செய்தாலும் சரிதான், செய்யாட்டியும் சரிதான், கர்த்தரை அவர் உங்களை தெரிந்து கொண்டவர். அவர் உங்களுக்கான எல்லா காரியங்களிலும் உதவி செய்வார். உங்களுடைய சூழ்நிலைகள் நெருக்கமாயிருக்கலாம், கவலை கண்ணீர் கஷ்டங்கள் வரலாம், தேவைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை பார்த்துட்டு அவர் ஓடி போகவில்லை. கர்த்தர் உங்களை நோக்கி ஓடி வந்தார். அவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடம் பாருங்கள். மனுஷர்கள் என்ன சொல்லுவார்கள்? வருத்தம் கஷ்டம் வந்தா நீங்க என்ன நோக்கி வந்துடாதீங்க, எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறோம். ஆமென். அவர் சூழ்நிலை பாருங்க, மனுஷர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவு இதுதான். ஆமென். அதான் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை தாங்குகிறவராயிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் உங்களை தாங்குகிறவராயிருக்கிறார். நீங்கள் பணக்காரனானாலும் சரிதான், ஏழையா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் ஒருவரே தான். எந்த காலத்திலேயும் அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார். அப்ப அவர் காலங்கள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறலாம். இன்றைக்கு நீங்க யோசிக்கலாம், 2000 வருடங்கள் கடந்து விட்டது இயேசுநாதர் வந்து. அப்ப 2000 வருடங்கள் ஆனாலும் அவர் இயேசுதான். அவருடைய ஒரு மாற்றமும் இல்லை. ஆமென். நீங்க தனவன் இன்றைக்கு இப்படி இருப்பார், நாளைக்கு நீங்க பார்க்கும்போது அவருடைய ரியாக்ஷன் வேறையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சேம், அவர் எந்த காலத்திலையும் மாற போவதில்லை. அப்ப மனிதர் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பதை பார்க்கலாம். ஆமென். மனுஷர் மீது, உலகத்து மனுஷராயிருக்கலாம், இல்லாட்டி சபையில மனுஷராயிருக்கலாம், அவர்கள் மேல நீங்கள் பார்க்கிற பிரியம் வைத்து பார்ப்பதை விட கடவுள் மேல பிரியம் வைப்பது மிகவும் நல்லது காரியம். ஆமென். நீங்கள் மனுஷரை இன்றைக்கு வருவாங்க, நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சா அங்க மாறிடுவாங்க, நாளைக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சா அங்க மாறிடுவாங்க. ஆனால் கர்த்தர் எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்காரு. அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அவர் உங்களை வழி நடத்துவார். என்ன சொல்லுகிறது வசனம்? அங்கே 8ல நாங்கள் என்ன வாசம்? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பேரில் பற்றுதலாய் இருக்கிறதே நலம். ஆமென். அப்ப நாங்கள் இன்றைய நாள்ல நீங்க இதை கற்றுக்கொள்ளுங்க. முதல் நாளே கற்றுக்கொள்ளுங்க. அதாவது மனுஷருடைய அன்பு மாறி போய்விடும். கர்த்தர் எங்கள் மேல வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளுமே மாறாது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக அடிக்கப்பட்டார்? யாருக்காக நொறுக்கப்பட்டார்? யாருக்காக ரத்தம் சிந்தினார்? எல்லாமே எங்களுக்காக. ஆமென். அதான் வசனம் சொல்றது, அவர் எங்கள் மேல வைத்திருக்கிற அன்பு அகவே அன்பு என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். அங்கே அவர் மூலமா நாங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எங்களுடைய லைஃப்ல நாங்கள் தகுதி இல்லாத ஒரு பாத்திரமாய் நாங்கள் இந்த தேசத்துக்கு வந்தோம். ஒருவேளை இலங்கை தேசத்துல இருந்தோம், அல்லாது வேறு தேசங்கள் இருந்தோம். ஆனால்
அவர் எங்கள் மேல அன்பு வைத்ததினாலே எங்களை பிரித்தெடுத்தார், தெரிந்து கொண்டார். ஆமென். நாங்க இன்னைக்கு வேதத்திலே பார்க்கிறோம், மனுஷன் அங்கே வேதத்துல பாருங்க, மனுஷன் கர்த்தரை, எந்த மனுஷனையும் எடுத்து பாருங்க, கர்த்தரை நோக்கி பார்த்த மனுஷன் ஒருவருமே வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உங்கள் அந்த பெலஸ்தா குலத்திலே ஒரு முடவன் பாருங்க, 38 வருஷமாய் நோயாளியாய் இருக்கிறான். ஒரு மனுஷருமே அவரை நோக்கி பார்க்கல. இவனை சுகம் கொடுக்கணும், எல்லாரும் அந்த பெரும்பாடோடு ஒரு ஸ்திரீ கனகாலமா அவங்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சுகம் கொடுக்க மனுஷரால முடியாது. ஆனால் கர்த்தர் அவர்களை நோக்கி பார்த்தா, இன்றைக்கு இந்த பிள்ளைக்கு சுகம் கொடுக்கணும், இந்த சகோதரனுக்கு முடவனா இருக்கிறான், இவனை இன்றைக்கு எழுப்பணும். ஆமென். இவனுடைய காரியங்கள் எல்லாம் வீணாய் போய் கிடக்கிறது, அல்லது என்ன சொல்றது, ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லாம இருக்கு. அப்ப அந்த காரியங்களை எல்லாம் நோக்கி பார்க்கிறது கர்த்தர் ஒருவரே. உங்களுடைய உறவுகள், உங்களுக்கு அநேக சொந்தங்கள் இருக்கலாம், சகோதரங்களோடு நீங்க பிறந்திருக்கலாம், சகோதரிகளோடு பிறந்திருக்கலாம், எண்ணிலடங்காத நண்பர்களோடு இருக்கலாம். ஆனா அவர்கள் சூழ்நிலை மாறின வேளையில அவங்க உங்களை கைவிட்டு போயிடுவாங்க. ஆமென். நாங்கள் அநேக காரியங்களை கடந்து போகிற வேளையில தான் எங்களுக்கு விளங்குது, ஓ, சூழ்நிலைகள் மாறுகிற வேளையில மனுஷன் மாறிட்டான்னு சொல்லி. ஆமென். நீங்க வேதத்திலே பாப்பீங்கன்னு சொன்னால் ஜோசப்புடைய பகுதியில நீங்கள் பார்க்கலாம். ஜோசப் நல்ல ஒரு ஆண்டவர் நல்ல தீர்க்கதரிசனத்தை கொடுக்கிறார், நீ இப்படியாக வருவாய், உன்னுடைய வருங்காலத்தை குறித்து ஒரு வெளிப்பாடத்தை கொடுக்கிறார். ஆனால் ஜோசப் போய் அவருடைய தகப்பனுக்கோ சகோதரங்களுக்கு சொல்கிற வேளையில் என்ன நடந்துச்சு, அவங்க எல்லாருமே வெறுத்து தள்ளினாங்க. ஏனென்றா இவன் நல்லா வந்துட்டாலும் அல்லாது இவன் எங்களை விட இவனை பார்த்து நாங்க வணங்கணும் என்று சொல்லி, அதாவது இவனுக்கு கீழே உங்களோட குடும்பத்துல ஒருவர் நல்ல வசதியா இருக்கிறார் சொல்லி நீங்க என்ன செய்வீங்க, சந்தோஷப்படுவீங்க. என்னுடைய சகோதரன் நல்லா இருக்கணும், உங்களுடைய தகப்பன் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இங்க பகுதியை பார்க்கிற வழியில, யோசப்பை நோக்கி பார்க்கிற வழியில அவர்களுடைய சகோதரர்கள் இருக்கிறவர்கள், அவருடைய தந்தை அவரை ஒரு பொருட்டாக என்ன, அவருடைய நிலைமை அப்படியாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த பகுதியில நோக்கி பார்க்கிற வேளையில உங்களுக்கு விளங்குது, ஏன் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதுன்னு சொன்னால், நீங்க யார் உங்களை வெறுத்தாலும், ஆமென், யார் உங்களை வெறுத்தாலும் ஒரு நாளுமே வெறுக்காதவர் எங்களுடைய ஆண்டவர். ஆமென். நீங்க தசமவாட் அள்ளி கொடுத்தாலும் சரிதான், காணிக்கை அள்ளி போட்டாலும் சரிதான், உங்களை நோக்கி பார்க்கிறது கர்த்தர் ஒருவர். ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த சகோதரன் ஏன் வரையில, இந்த சகோதரி ஏன் வரையில, இந்த சகோதரி ஏன் காணிக்க கொடுக்கல, ஏன் தசம கொடுக்கல எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை அறிகிறார். சூழ்நிலைகள் நாங்க சொல்லலாம், இவ கொடுக்கல தானே அப்படின்னு இல்லை. கர்த்தருக்கு நீங்க அவர் எதை உங்களிடம் எதிர்பார்க்கிறான்னு சொன்னால் உங்களுடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறார். மனுஷரை எதிர்பார்க்கிறாங்க, உங்களுடைய வசதிகளை எதிர்பார்க்கிறாங்க. அப்படி அல்ல, கர்த்தர் எப்போதுமே இதயத்தை நோக்கி பார்க்கிறவர்கள். அப்ப நாங்கள் ஒரு சிறிய பகுதியை பார்ப்போம். சொன்னால் தாவீதினுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிற வழியில, ஆரம்பத்திலே தாவீதினுடைய வாழ்க்கை என்ன, ஆடு மேய்ப்பவன், ஒரு மேய்ப்பனாகத்தான் இருக்கிறான். ஆனால் கடந்த காலங்கள், அவருடைய காலங்கள் கடந்து போக 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 அவனுடைய வாழ்க்கை தராதரம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருது. இப்ப இந்த தாவீதுடைய வீட்டிலையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வேலை ஆடு மேய்க்கிறது. அங்கே பிறகு மீண்டும் கொஞ்சம் காலம் கடந்து போய்க்க சவுலுக்கு முன்னாடியாக அவனுடைய அந்த பாடல் பாடுறது, அந்த நீங்க பாத்தீங்களா ஒரு கிண்ணறம் வச்சிருப்பாங்க, அதை வாசிக்கிறது தான் அவருடைய ஒரு வேலையாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார், அவனை தெரிவு செய்தார். ஏன்னு சொன்னால் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் பார்த்தா நல்ல போருக்கு போறவங்க, நல்ல திடமானவர்களா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நோக்கி பார்த்து அந்த சிறியவனுக்கு கடைசி 8வது மகனை பார்க்க, இவன் தான் எனக்கு தேவையான ஆள். அப்ப தாவீதை அவர் தெரிந்து கொள்கிறார். அப்ப தெரிந்து கொள்ள போகிற வேளையிலும் அங்கே சாமுவேலை கொண்டு அவருக்கு ஒரு பிளஸிங், என்ன சொல்றது, ஆசீர்வதிக்கிறார். எண்ணெயினாலே அபிஷேகம் செய்யப்படுகிறார். ஒரு ராஜாக்குரிய இடத்தை அங்கே தாவீதுக்கு ஆண்டவர் நியமிக்கிறார். அப்ப நியமித்தும் அவர் தொடர்ந்து ஆடு மேய்க்கிற ஒரு காரியத்தை செய்கிறார். ஆனால் சவுலுடைய அரண்மனையில் அவர் ஒரு துதி பாடுகிறவன், அவர் அந்த ஒரு பாடுகிற ஒரு காரியத்தை தான் செய்து வருகிறார். ஆனால் இங்கே பாருங்கள், சூழ்நிலை மாறுகிறது. கோலியாத் என்பவனுடைய பகுதி நீங்கள் இந்த வேதத்திலே நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அப்ப கோலியாத் பெலிஸ்தியனுடைய காரியம் வருகிற வேளையிலே இவன் அங்கே சகோதரர்களுக்கு ஒரு உணவை கொண்டு கொடுக்க போகிறான். அப்ப கொடுக்க போற வேளையில பெலிஸ்தியன் இப்படியாக பேசுகிறான், தங்களுடைய சகோதரங்கள் இந்த நாட்டில் ஒரு பலம் உள்ளவன் இல்லையான்னு சொல்லி கேட்கிற வேளையில இவன் யோசிக்கிறான், என்னடா விடுத்த சேதனம் இல்லாதவன் ஒருவன் எங்களை இப்படியாக பேசுகிறான் என்று சொல்லி சொல்லுகிறான். அவ சொல்லி இதிலே நீங்க கணக்க பார்க்காமல் அவர் தான் முன் சென்று நானே
இந்த பெலசனம் இல்லாத ஒரு கோலியாத்தை நானே கொள்கிறேன் என்று சொல்லி முடிவெடுத்து அவன் போகிறவனாக இருக்கிறான். அங்கே அது வெற்றி வந்துட்டு தானே, அதுல கோலியாத்த வெல்லுறான். வெண்ட பிறகு இப்ப பாருங்க சவுளுடைய நிலைமை வந்து உயர்த்தப்படுத்துகிறது. இப்ப ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பனா இருந்தவன் இப்ப சவுல் ராஜா என்ன செய்கிறார் சொன்னால் இவரை ஒரு அதிகாரியாக நியமிக்கிறான். அதாவது போர்ச்சேவமான நியமிக்கிறான். போர்ச்சேவன் சொன்னால் ஒரு பெரிய ஒரு படைக்கு தலைவனாய் தெரிவு செய்கிறான். அப்ப பாருங்க சவுல் ராஜாவா இருக்கிறான். ஆனா இவன் சவுலுக்கு கீழே ஒரு பெரிய ஒரு போர்ச்சேவனா இருக்கான். அப்ப போர்ச்சேவனா இருக்கிற வேளையில சவுல் எங்க சண்டை நடக்குதோ தாவீது அங்கே எல்லாம் போய் வெற்றி பெறுகிறவனா இருக்கான். இப்ப வெற்றி பெற்றா என்ன நடக்கும்? எல்லாரும் சொல்லுவாங்க இவன் நல்ல ஒரு ஹீரோவா இருக்கிறான், இவன் போய் வென்று கொண்டு வந்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பாருங்க இங்க பாருங்க இந்த மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இப்ப 1 சாமுவேல் 16 போடுங்க. 16 16 இதுல 1 சாமுவேல் 16:7 இங்க கர்த்தர் சாமுவேலை நோக்கி இவனுடைய முகத்தை இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி அல்ல நான் பார்த்தேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான் என்று சொல்லி அங்கே சாமுவேல் அவரை ஆரம்பத்தில் தெரிவு செய்த பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இங்கே கர்த்தருடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் இவனை ஒரு அதிகாரியாய் வைக்கணும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் சாமுவேல் ஆரம்பத்தில் எப்படி பார்த்தார்? இவன் ஒரு சின்ன பையனா இருக்கிறான், சிறிய பையனா இருக்கான், இவனை இந்த ஆண்டவர் தெரிவு செய்யறான். ஆனால் இவனுக்கு மேன்பாக இருக்கிற சகோதரர்கள் நல்ல திடமனதா இருக்கிறாங்க, பலசாலியா இருக்காங்க. ஆனா கர்த்தர் இவரை தெரிவு செய்தார் என்று சொல்லி ஒரு யோசனை வச்சிருந்தார். ஆனால் இங்க சூழ்நிலையை பாருங்க, இங்கால கோலியாத்துடைய காரியங்கள் வருகிற வேளையில இவன் ஒரு பலசாலியா இருக்கான. அப்ப கர்த்தரும் உங்களை அப்படியாகத்தான் தெரிவு செய்கிறார். ஆரம்பத்தில் தெரிவு செய்ய உங்களை பார்த்தா ஒன்றுக்குமே பலம் இல்லாத ஆளா இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் பயன்படுத்துகிற வேளையிலே நீங்கள் ஒரு பலசாலியாய் இருக்கிறீர்கள். அடுத்து வாசியுங்கள் 1 சாமுவேல் 18:5. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கும் போய் புத்தியாய் நடப்பித்ததுதான் சவுல் அவனை யுத்தவரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரர் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். ஆமென். அப்ப பாருங்க இங்க இவனுடைய காரியம் என்ன? ஒரு பெரிய பலசாலியாய் தாவீது இருக்கிறான். அப்ப இப்ப நான் சொன்னது போல இவனை ஒரு அதிகாரியாய் அவன் தெரிவு செய்கிறான். தொடர்ந்து பார்ப்போமானால் தாவீது பெலஸ்தீனை கொண்டு திரும்பி வந்தபின் ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்தும் ஆடப்பாடுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீதவாத்தியத்தோடும் சந்தோஷமாய் ராஜாவை சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடுபாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று முறையாக பாடினார்கள். அப்ப இங்க பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு எதை நான் வெளிக்கொடுத்து உங்களுக்கு சொல்ல வர்றேன்னு சொல்லி பாருங்க. இங்க தாவீதை புகழ்ந்து பாடுறாங்க. யார் புகழ்ந்து பாடுறாங்க? இந்த மனுஷர்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுறாங்க. சவுளை மறந்துட்டாங்க. ஆனா தாவீதை புகழ்ந்து பாடுறாங்க. தாவீது ஒரு பெரிய ஒரு போர் படை வீரன், இவன் இவ்வளவு பேரை கொண்டுட்டான் என்று சொல்லி இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இந்த மனுஷர் எல்லாரும் புகழ்ந்து பாடுறாங்க. அப்ப நீங்க எப்பவுமே அன்பான சகோதரர்களே வேண்டிக் கொள்கிறேன், எப்பவுமே மனுஷன் புகழ்ந்து பாடுறான்னு சொன்னால் மிக எச்சரிக்கையா இருக்கணும். ஆமே. இங்கே தாவீதும் அவர் இத பெருமை பாராட்ட இல்லையா? இதுல தாவீது மனுஷர்லாம் அப்படி சொல்றாங்களே நான் பெரிய ஆள் ஹீரோன்னு சொல்லி பெருமை பாராட்ட. அவர் எப்பவுமே தாழ்மையா இருந்தார், கர்த்தரை நோக்கி பாடுகிறவராய் இருந்தார், கர்த்தரை நோக்கி துதிக்கிறவராய் இருந்தார். அதுல ஒன்றுமே அவர் மாறல, அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறல. அப்ப நாங்களும் கர்த்தர் எங்களை இப்படியாக உயர்த்துகிற வேளையிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும். மற்றது மிக அவதானமாய் இருக்கணும். எங்கேயாவது இடத்துல சறுக்கி விழுந்துட்டா முடிஞ்சுதாரு. ஆமே. அப்ப பாருங்க தாவீதினுடைய வாழ்க்கை என்ன மாறிட்டு, ஆடு மேய்த்தவன் இப்ப இடையனாயிருந்தான், சாதாரண சவுலுக்கு மத்தியில பாடுகிறவனா இருந்தான், அரண்மனையில பாடுகிறவனா இருந்தான். பார்த்தால் மீண்டும் கோலியாத்தை கொன்றான். இப்ப இன்னைக்கு
பெலஸ்தீனர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, புகழ்ந்து பாடுறாங்க. எப்படி பெலஸ்தீனை கொன்றவர் சொல்லி எல்லாரையும் கொன்றவர் சொல்லி தாவீதை புகழ்ந்து பாடுகிறார். இப்ப நான் எடுத்து வாசிப்போம் 1 சாமுவேல் 31. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிக்கொண்டு வாங்க, கணக்கு அவங்களோட நினைக்கிறாங்க. ஓகே, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளில் சிக்கலாக்கு வந்து சேருதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேல் சிக்கலாக்கின் மேலும் இருந்து சிக்கலாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து. அப்ப பாருங்க, இந்த பகுதியில தாவீது வந்து இப்படியா சண்டைக்கு போறவராக இருக்கிறார். இல்ல ஒவ்வொருத்தங்கள்லயும் இப்ப சவுல் ராஜா கீழே வேலை செய்யக்கூடிய சவுல் ராஜா சொல்லுற இந்த இடத்துக்கு அவர் போருக்கு போறவராக இருக்கிறார். அப்ப போருக்கு போய்க்க என்ன மனைவி பிள்ளைகளை கூட்டினா போயிங்க இல்ல. அப்ப இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் எல்லாருமே விட்டுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அவரோட படைகள்ல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அவங்களும் தங்களுடைய பிள்ளைகளை விட்டுட்டு போறாங்க. இப்ப நீங்க வேலைக்கு போய் என்ன பிள்ளை குட்டியில கூட்டினா வரீங்க இல்ல தானே. அப்ப அதே மாதிரி தாவீதும் என்ன செய்கிறார் சொன்னால் தன்னோடு இருந்த படையை கூட்டிக் கொண்டு அவர் போகிறவரா இருக்கார். அப்ப பாருங்கள் 3 நாட்களாக இவர் திருப்பி வருகிற வேளையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்கே 2வது வசனம் சொல்லுது, அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இப்படித்தானே சண்டைக்கு போனா அவங்க எது கிடைக்குதோ நல்ல பகுதிகளை எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு வருவாங்க. ஆமேன். அப்ப நல்ல ஆடு மாடு நல்ல பொன் பொருள் அப்படி எல்லாமே அடிச்சுட்டு வருவாங்க. அப்ப பாருங்க, இங்கேயும் தாவீது சண்டையை போயிட்டால், ஆனா வேறொருவர் வந்து உள்ளுக்கு இறங்கி இவற்றை இருந்த எல்லா பொன் பொருள்கள் நகை போருக்கு வந்தவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிட்டான். அப்ப பாருங்க, இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் தாவீதும் அவன் மனுஷனும் அந்த பட்டணத்துக்கு வந்த போது இதோ அது அக்கினியிலே சுட்டரிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு தேசத்துல சண்டை நடந்தா என்ன நடக்கும், எல்லாம் அக்கினியால சுட்டரிச்சிருப்பாங்க. அப்ப சுட்டரிக்கப்பட்டிருக்கு. தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரதிகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்ப இவங்களுக்கு எவ்வளவு ஒரு விரக்தியா இருக்கும். என்ன சண்டைக்கு போயிட்டு வாராங்க, இங்க வருகிற வேளையில கணவன் மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, எல்லாவற்றையுமே சூறையாடி கொண்டு போயிட்டாங்க. அப்ப பாருங்க, இதுல 36 ஒரு வாசிக்கு. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர்கள் நிமித்தம் மனக்கிலேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்கு தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆமென். இப்ப பாருங்க, தாவீதுடைய நிலைமை எப்படியா இருக்கு. ஆரம்பத்துல தாவீது வாழ்க தாவீது வாழ்க, இவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி புகழ்ந்து பாடின மனுஷர்கள். என்ன இப்ப என்ன நடக்குது, இவர்களுக்கு கல்லறிகிறதுக்கு வராங்க. அப்ப உங்களுடைய சூழ்நிலை இதேதான் மனுஷர்களுக்கும் பலங்க நடக்குது. இப்ப நீங்க நல்லது செய்தீங்க, உங்களை புகழ்ந்து பாடுவாங்க. ஆனா 2 ஒரு நாளைக்கு ஒரு சிறிய ஒரு காரியத்துல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, பிளஸ் செய்தீங்க, என்ன நடக்கும், கல்லறிதான் விடுவேன். அப்ப பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையிலேயும் இப்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. இங்கே ஜனங்கள் எவ்வளவோ ராட்சியங்களை பிடித்தவர், எவ்வளவோ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்த தாவீது இன்றைக்கு நடந்தது, ஜனங்கள் எல்லாரும் கல்லறிகிற நிலைமைக்கு வந்திருக்கு. அப்ப அதான் ஆண்டவர் சொல்றார், மனுஷரை நம்புவதில் பார்க்கிலும் கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கிறது நலம். இன்றைக்கு மனுஷர்கள் உங்களை புகழ்ந்து பாடுவாங்க, நாளைக்கு அதே இப்ப உங்களுக்கு கல்ல அறிகிறீல வாய் சொல்லாத இருந்துருவாங்க. அப்ப உங்களுக்கு சூழ்நிலை வந்து அப்பதான் நீங்க யோசிக்கப்படாது. அப்ப எல்லா நேரங்களிலும் நாங்கள் மிகவும் அவதானமாய் இருக்கிறோம். ஆமே, நீங்க எப்பவுமே நான் ஏன் இந்த உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு நாளுமே மனுஷரை நோக்கி பார்க்காதீங்க. சபைக்கு வாங்க, துதியுங்க, ஜெபியுங்க, ஆராதனை செய்யுங்க, மனுஷரை நோக்கி பார்க்காதீங்க. மனுஷர் இன்றைக்கு புகழுவாங்க, நாளைக்கு இகழுவாங்க. அப்ப அதை நோக்கி பார்க்காதீங்க. என்னன்னு சொன்னா, இன்றைக்கு அநேக நாங்கள் பின்வாங்கி போறதுக்கு காரணம் மனுஷர்கள் தான். இப்ப இன்றைக்கு எல்லாருமே சபைக்கு நாங்க வாரம், சபையில கூடி ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம்னு சொன்னா எல்லாருமே பரிசுத்தவான்களாக நாங்கள் எண்ண முடியாது. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றேன், அதுக்காக அதிகூடின பரிசுத்தவானாக எண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் அது இயலாத காரியம், எங்களால் ஒருவராலையும் இயலாது. ஆனால் பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்யுங்க, அது எல்லாருக்குமே பொருந்தும். அப்ப பாருங்க, சூழ்நிலை எப்படியா இருக்கலாம் பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களை புகழ்ந்து பேசுறாங்க, ஒரு நாளைக்கு தாவீதும் அந்த காரியத்தை கடந்து சென்றிருக்கிறார். அப்ப நாம எப்பவுமே
கர்த்தரை நோக்கி பார்க்கணும், மனுஷரை நோக்கி பார்க்கணும். இன்றைக்கு மனுஷரை நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க விழுந்து போயிருங்க. அதான் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கார். உங்களுடைய இருதயங்களை, உள்ளந்திரியங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவரா இருக்கார். உங்களுடைய கஷ்டங்கள், கவலை, கண்ணீர் எல்லாவற்றையுமே அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் நாங்கள் ஒரு நாளுமே சோர்ந்து போகக்கூடாது. அந்த மனுஷன் இப்படி செய்தானே, அந்த மனுஷன் இப்படி செய்தாலே, அந்த மகன் இப்படி செய்தானே, சௌரம் இப்படி செய்தானேன்னு சொல்லி ஒரு நாளுமே சோர்ந்து போகாதீங்க. யோசப்புடைய வாழ்க்கையில பாத்தீங்களா, அவர் சோர்ந்து போகல. அவர் தொடர்ந்தும் அநேக நெருக்கங்களோட புதை குளிக்க போட்டாங்க, ஜெயிலுக்கு போட்டாங்க, பார்வனுடைய மனைவியால பிரச்சனை, அப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலைகள் வந்துச்சு. எல்லா சூழ்நிலையும் அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார். தானியல பாருங்க, தீக்குள்ள தூக்கி போட்டாங்க. அப்ப அவர் சோர்ந்து போனாரா? இல்ல. மனுஷரை நோக்கி பார்த்தாரா? எல்லாது ராஜாக்களோட இரக்கத்தை நோக்கி பார்த்தாரா? அவங்க பாருங்க, சாப்பாட்டை எத்தனையோ தடவை குறைச்சி சாப்பாட்டை மாத்துறாங்க, தங்களுடைய சாப்பாட்டை அவங்க உண்ணும்படியா சொல்றாங்க. ஆனால் தானியேல் என்ன செய்தார்? மனுஷரை நோக்கி பார்த்தாரா? ராஜாவை நோக்கி பார்த்தாரா? இல்லை, கர்த்தரை நோக்கி பார்த்தார். அவர் கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அப்ப நாங்களும் எப்பொழுதுமே மனுஷர்களை நோக்கி பார்க்க கூடாது, கர்த்தரை நோக்கி பார்க்க வேளையில அவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். ஓகே, இவ்வளவுதான். ஆக்கி எழுந்துடுவோம்.